உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். கேரளாவில் டயர் மாற்றி வடிவமைக்கப்பட்ட வாகனங்கள் நிலச்சரிவு மீட்பு பணிக்கு உதவியது போலீசாரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கேரளாவில் ஜீப், கார் போன்றவற்றில் உயரமான சக்கரங்கள் போன்ற மாற்றங்களை செய்து தனியாக பந்தயம் வைத்து போட்டி நடத்துவதாக எழுந்த புகாரை அடுத்து அதுபோன்ற வாகனங்களுக்கு போலீசார் அபராதம் விதிப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதுபோன்று டயர் மாற்றி வடிவமைக்கப்பட்ட வாகனங்கள் வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. சூரல்மலை, முண்டகை உள்ளிட்ட இடங்களில் உடல்களை மீட்பது, ஆம்புலன்ஸ்களை இழுத்து வருவது உள்ளிட்ட பணிகளுக்கு இந்த வாகனங்கள் பேருதவியாக இருந்து வருகிறது. ஆஃப் ரோடு வெஹிக்கிள் மற்றும் ஆல்டர்னேட்டோடைய பண்ண வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு ரெஸ்கியூக்கு அப்படின்னாங்க. அது உண்மையா? அது எப்படி? உண்மைதானே. ஆனால் இந்த மாதிரி பெரிய டயரு, இந்த மாதிரி பிக்கப் டியூப் இந்த மாதிரி கிடச்சினாலே இந்த இடத்துல உப்பர் முகளில் போயிட்டு பாடி பார்ட்ஸ் இதெல்லாமே திரும்பி ஏற்றி வர முடியும். ஆம்புலன்ஸு போலீஸுக்கு கொடுக்க முடியும். அதனால் முன்னாடி ഞങ്ങൾക്ക് வந்து பெர்மிஷன் இல்லை. இப்போ தான் நாங்கள் என்ன இதுன்னுള്ളത് போலீஸுக்கும் அதோரிட்டிஸுக்கும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் பெர்மிஷன் கொடுத்தாச்சு. 2 நாள் முன்னாடி இதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது அந்த முண்டேரி ஃபாரஸ்ட்டில். அதோட ரிவர் தாண்டி நாங்கள் அந்த வெளியில் போய் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே போய் 4 பாடிஸு குறை பாடி பார்ட்ஸ் எல்லாமே தூக்கி நாங்கள் வந்து போலீஸில் ஏற்றாச்சு. வெள்ளத்தில் இறங்கி ஆஃப் ஆகிடுச்சா அந்த வெஹிக்கிள் முடியல. இந்த வெள்ளத்தில் இல்லை, எந்த வெள்ளத்துக்கு நீ கீழே போயிட்டுனாலும் பரவாயில்ல, ஏற்றி போய் அந்த இடத்துல போயிட்டு திரும்பி வந்துடும். இப்போ 10 வெஹிக்கிள்ஸ் இருக்குது, உள்ளாடி 10 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அது இந்த இடத்துல 3 நாளாயிட்டு வேலை பண்ணிகிட்டே இருக்குது. ஃபுட்டு சப்ளை, ட்ரோன் அந்த இடத்துல ஏற்றிக்கிறது, அந்த மேன் பவர் நாங்கள் வெளியில் கொண்டு போயிட்டு திரும்பி கொண்டது, இந்த ரெஸ்கியூ பண்ண ஆள்காரை அந்த இடத்துல கொண்டு போய் திரும்பி கொண்டது, இந்த மாதிரி நிறைய வேலை நாங்கள் செய்துட்டே இருக்கு. பேண்ட் இருக்கு. இந்த வாழ்க்கையில் நிஜமாக ரோட்டில் ஓடக்கூடாது. இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னும் பரவாயில்ல, இனியும் அவர் ஃபைன் கட்டிட்டும் நாங்கள் இனியும் இந்த மாதிரி வேலை செய்துட்டே இருக்கும். ഞങ്ങൾക്ക് ഫൈൻ അടിക്കും. നമ്മുടെ RTO ഫൈൻ എவ்வளவு போடுவாங்க? 5000 10,000 ഒരു ടയർക്ക് 5000, 4 ടയർക്ക് 20,000 അങ്ങനെ വരുന്നത്. നോർമൽ സ്പെക്ക് 4x4 വെഹിക്കിൾസ് എങ്ങനെയായാലും ഇവിടെ കയറാൻ പറ്റില്ല. അഡീഷണൽ സ്പെക്സ് വേണം. ആൾട്രേഷൻ മസ്റ്റ് ആണ്. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.